வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் காமிக்க போகிறது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு தான். கஞ்சின்னு சொல்லுவோம். பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு பண்ணுறது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முதல்ல பீட்ரூட்டையும் கேரட்டையும் எடுத்துக்கணும். உங்களது ஆர்கானிக்காக இருந்தால் நீங்கள் தோல் சீவ வேண்டாம். இல்லைன்னா லேசாக தோலை சீவிட்டு நல்லா அலம்பிட்டு முதல்ல அப்புறம் தோலை சீவிட்டு ஜூலியன்ஸாக நீல வாக்கில் கொஞ்சம் மெல்லிசாக நறுக்கிக்கணும். இதை ஒரு நல்ல சுத்தமான 1 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு பாட்டிலில் எடுத்துக்கோங்க. இதை போட்டுட்டு இதில் கடுகு, மிளகு, ஜீரகம், எள் அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். அம்மியிலேயே பொடி பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ராக் சால்ட், அந்த பிங்க் சால்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு இந்த தண்ணியில் போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு டைட்டாக மூடிட்டு இருட்டான ஒரு இடத்துல வைக்கணும். வச்சா இது கொஞ்சம் நாளைக்கு 3-4 நாளைக்கு அப்புறம் நல்லா ப்ரூ ஆகிருக்கும், மேலே பதஞ்சு வந்திருக்கும். இது ஒரு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்கு. இதை குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கிறதுனால கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது. இது நல்ல அந்த பாக்டீரியாவை, டைஜஷன் ஆகிற பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணி கெட்ட பாக்டீரியாவை இல்லாமல் பண்ணிடுறது. அதனால டைஜஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவாளோ கம்மியாக இருக்கிறவாளோ எல்லாருமே இதை ஜென்ரலாக சாப்பிடலாம். லிவர் கிளென்சிங்க்கு கூட ரொம்ப நல்லது. இது ஒரு நேச்சுரல் பிளட் டானிக்னு சொல்கிறேன். எல்லாருமே இதை சாப்பிடலாம். அதுக்கப்புறமா நான் காமிச்சிருக்கிறது இந்த நியூ இயர்க்கு என்னெல்லாம் வாங்கினேன்னு ஒரு வெஜிடபிள் கட்டிங் போர்டு தான் வாங்கினேன். முன்னாடி இருந்தது பிளாஸ்டிக்காக இருந்தது, அது உடஞ்சி போயிட்டு, அதனால வுட்டில் ஒன்று வாங்கினேன். அடுத்ததாக ஒரு ஸ்வெட்டர் ஒன்று வாங்கினேன். இங்கே ரொம்ப ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால என்னால் தாங்கவே முடியல. ஆஸ்மா ட்ரபிள் ரொம்ப இருக்குது. ஏற்கனவே 2-3 இருக்குது, இருந்தாலும் வார்மாக இருக்கட்டும் கொஞ்சம் கூடன்னு சொல்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக ஒரு ஸ்வெட்டர் வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது. இது 2 தான் சிம்பிள், இது 2 தான் நான் எனக்காக வாங்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thanks a lot for watching. I will meet you in my next video. Thank you.